வணக்கம். இன்றைக்கி அரைச்சி வச்ச மீன் குழம்பு ஒன்று பண்ணுவோம் வாங்க. இதுக்கு 1/2 கிலோ நகர மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தலையை கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் உப்பும் கலந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே மீன் வாங்கினாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த கவுச்ச வடை வராது, மீனும் நல்லா சுத்தமாக இருக்கும். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நிறைய சேர்க்க வேண்டாம். எண்ணெய் காஞ்ச உடனே சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளைப்பூண்டு ஒரு 5-6 பல், ஒரு சின்ன தக்காளி எல்லாத்தையும் நறுக்கி அது எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம்லாம் வதங்க வேண்டாம், அரை வேக்காடு வெந்தாலே போதும். இப்படி அரைச்சி ஊற்றும் போது வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். வதக்கின உடனே ஒரு 5 நிமிஷம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுருங்க. ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடுங்க. அதனுடைய ஒரு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து ஆப்ஷன் தாங்க, சில பேர் தேங்காய் விரும்ப மாட்டாங்க, அவங்க வந்து தேங்காயை ஸ்கிப் பண்ணிடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. அதே சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. நல்லா வெந்தயம் பொரிஞ்சு வந்துடும். வந்த உடனே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதிலே சில்லி போட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி விட வேண்டாம். அது எண்ணெயிலே நல்லா வேகட்டும். இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் நம்ம எப்போவும் சேர்க்கக்கூடிய மிளகாய் பொடி கொஞ்சம், நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுக்கோங்க. நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவு கரைச்சி வச்சுக்கோங்க. வதங்கி நம்ம மசாலாவில் அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு சமைக்கும் போது தான் அதோட ஸ்மெல் வந்து வெளில போகாது. அஞ்சுலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீன் துண்டங்களை உள்ளே சேர்த்துருங்க. கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ரொம்ப நேரம் கொதிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் மீன் துண்டம்லாம் உடைஞ்சிரும். நல்லா வெந்திருக்கு மீன் துண்டம். இது கரெக்டான அளவு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் மல்லித்தலையை அதில் தூவி விட்டுக்கோங்க. சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.